எல்லாரும் சென்னைக்கு போனா எங்க போவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்துதான்? நாங்க எங்க போனோம் தெரியுமா? ஃப்ரெண்டு ஒருத்தன் சாங் பண்ணணும்னு சென்னைக்கு போனோம். ஒரு 5 பேர் கிளம்பி போனோம். ஸ்டூடியோக்கு 10 மணிக்கு வர சொன்னாங்க. நாங்க 6 மணிக்கு போயிட்டோம். 6 மணிக்கே போயிட்டோம். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு அது முடியும். என்ன பண்ண தெரியுமா? நேரா மெட்ரோக்குள்ள போனோம். மெட்ரோ எங்க இருக்குன்னே தெரியல, மண்டை எரிச்சலா இருக்கு. போய் எக்மோர் எழும்பூருக்கு 5 டிக்கெட் எடுத்தோம். சென்ட்ரல்ல இருந்து ஒரு 2 ஸ்டாப்பு தான் எழும்பூருக்கு. போய் நிக்கிறோம். சருன்னு மெட்ரோ வந்து நிக்குது. பார்த்தது ஒரே குஜால் தான் எங்களுக்கு. உடனே போன தூக்கி வீடியோ எடுத்துட்டு உள்ள ஓடிட்டேன். உள்ள போனது ஏசி காத்து. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பிள்ளைங்க எல்லாம் போறோம் மெட்ரோக்குள்ள. எல்லாம் எங்களே பாக்குறாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நாங்க அதெல்லாம் சக்கட்டமே இல்ல. ட்ரெயின் வந்துச்சு, மெட்ரோ திறக்கும் பாருங்க. கூட்டமே இல்ல. மச்சா பண்ணும் அவ்வளவுதான். அவங்க உள்ள போகலான்னு விஷயம் ஒரு 10 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். படிக்கட்டு 10 தான் இருக்கும். நாங்க என்ன பண்ணோம், லிஃப்ட் ஏறிட்டோம். கையின்னு பட்டன் அழுத்தணும், லிஃப்ட் கீழே வந்துச்சு. 5 பேர் உள்ள பூந்தோம். போனை எடுத்தோம், கேமராக்குள்ள பூந்தோம். பாருங்க, எல்லாம் சென்னை வந்து என்ன பண்ணுவாங்க, நாங்க லிஃப்ட் ஏறி இறங்கி விளாண்டுட்டு இருக்கோம் ஜாலியா. ஒச்சு மஜாவா இருக்கு. யோசி காத்து பறக்குது. உள்ள வந்துச்சு, அட்டி வந்து சாங்லாம் பாடி முடிச்சாச்சு. நைட்டு ட்ரெயின் எங்களுக்கு 12 மணி ட்ரெயின். சென்ட்ரலுக்கு 7 மணிக்கு போயிட்டோம். 12 மணி ட்ரெயின். என்ன பண்ண அது முடியும்? ஒன்றுமே 10 தூங்கிட்டோம். ட்ரெயினே மிஸ் பண்ணிட்டோம். மறுக்க 2 மணி ட்ரெயின். அப்பயும் தூங்காம இருப்பாங்கன்னு பார்த்தா நாங்க 3 பேர் முடிச்சுட்டு இருந்தோம். 2 பேர் என்ன பண்றானுன்னு பாருங்க. இந்த புள்ளிங்க எங்க படுத்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க நீங்களே. ஒரு வழியா அச்சு புச்சு ட்ரெயினை ஏறிட்டோம். உள்ள போய் பார்த்தா இந்திக்காரன் கோயந்தனுங்க. அடாப் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. சீட் இல்ல, கீழே படுத்து சேர்னு மார்ல மிதிக்கிறோம். ஒருத்தன்